வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம +2 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கான எம்சிக்யூஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பரில் இருந்து எப்படிலாம் அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ அந்த கிளாஸுடைய கண்டினியூவேஷன் தான் இதோட ஃபஸ்ட்டு கிளாஸ். வந்து நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ஷன், read the following hypothetical situation and answer question number 8 and 9. So question number 8 and 9 வந்து எந்த பேசிஸில் நம்மளுக்கு வந்து கேஸ் ஸ்டடி பேசிஸில் கொடுத்துருக்காங்க. Pia, Tia and Sia were partners in a firm trading in electrical appliances. They were sharing profits in the ratio of 5:3:2. Their fixed capitals on 1st April 2022 were 6 lakh, 8 lakh and 16 lakh respectively. After the flood in Uttarakhand, all partners decided to help the flood victims personally. For this, Pia withdrew 40,000 from the firm on 15th September 2022. On the same date, Tia, instead of withdrawing cash from the firm, took for some appliances amounting to 48,000 from the firm and distributed those to the flood victims. On the other hand, Sia withdrew 4 lakh from her capital on 1st January 2023 and provided a mobile medical van in the flood affected area. The partnership deed provides for charging interest on drawings at 6% per annum. Interest on capital was allowed at 10%. So இதுதான் வந்து அந்த சிச்சுவேஷன். ஸோ இந்த பேசிஸில் நம்ம வந்து 8th கொஷினுக்கோ 9th கொஷினுக்கோ ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் பியாஸ் கேபிட்டல் வில் பி. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, 10%. ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட் வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ பியாவுடைய கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் எவ்வளவு, 6 lakhs. அப்போது 6 lakhs into 10% which is equal to rupees 60,000. அப்போ எது கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 9th ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டியாஸ் ட்ராயிங்ஸ் வில் பி. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பர் ஆனம் வந்து 6%. அப்போது இவங்க எப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, 15th September 2022, 15th September. ஸோ இது வந்து என்னது 0.5 month, ஏன்னா 15 days ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இல்லையா, அப்போ 0.5 month. அண்ட் தென் வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் எத்தனை மந்த் இருக்குது, 6 month இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 6.5 monthக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டியா எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, 48,000 வேல்யூ உள்ள அப்ளையன்சன்ஸ் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ 48,000 இன்ட்டு 6%, தட் இஸ் 6 divided by 100. இதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்டு 6.5 divided by 12. எத்தனை மந்த்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும், 6.5 மந்த்துக்கு கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1560 rupees. அப்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அனீஷ் லிமிடெட் issued a prospectus inviting applications for 2,000 shares. Applications were received for 3,000 shares and pro rata allotment was made to the applicants of 2,400 shares. If Duru has been allotted 40 shares, how many shares he must have applied for? So எந்த பேசிஸில் அலாட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ ரேட்டா பேசிஸில் அலாட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ப்ரொபோர்ஷனேட் அலாட்மெண்ட் மெத்தட். ஸோ அப்போது ப்ராஸ்பெக்டஸ் வந்து எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 2,000 ஷேர்ஸ்க்கு தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் அலாட் பண்ண ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,400 ஷேர்ஸுக்கு ப்ரோ ரேட்டா பேசிஸில் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த ஷேரில் அலாட் பண்ணியிருப்பாங்க,
2000 divided by 2400 இந்த ப்ரொப்போர்ஷனுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஷேர்ஸ் எல்லாமே அலாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ துருவுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க 40 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் அப்ளை பண்ண ஷேர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் இன்டூ 2000 டிவைடட் பை 2400 which is equal to எவ்வளோ ஷேர்ஸு 40 ஷேர்ஸ். அப்போது அவர் எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணாருன்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ப்ரொப்போர்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ 2000 அப்போது எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பார் 24 into 2 48 ஷேர்ஸ். எந்த ஆப்ஷனு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Z Limited forfeited 300 shares of 10 each issued at 20% premium rupees 9 called up on which rupees 4 of allotment including premium and first call of rupees 2 has not been received. Out of these 100 shares were reissued as fully paid up for rupees 9 per share. What is to amount to the transfer to capital reserve? So இங்கே வந்து என்னது அலாட்மெண்ட் டைமில் 4 rupees ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் ப்ரீமியம். அப்போ ப்ரீமியம் வேல்யூ எவ்வளவு 20% அப்படின்னா அப்போ ரூபி 2 per ஷேர். இந்த 4 rupeesன்றது என்னது அலாட்மெண்ட் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி போடுற மாதிரியே போடலாம். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம் 300 இன்ட்டு கால்ட் அப் வேல்யூ தான் நம்ம போடுவோம் டெபிட் டூ ஷேர் forfeiture அக்கௌண்ட். ஸோ ஃபார் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே கிரெடிட் பண்ணுவோம். டூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ அலாட்மெண்ட்டோட வேல்யூ என்னது 2 rupee per share எக்ஸ்க்ளூடிங் ப்ரீமியம். தென் 2 ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். தட் இஸ் 300 into rupee 2 per share. அப்போ 600 அப்போ நம்ம சோஃபார் ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு 5 rupee per share. தட் இஸ் 1500. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லையா. பார்ஷியல் ரீஇஷ்யூனா அது நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ வேல்யூ ஆஃப் forfeited ஷேர்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஷேர்ஸ் forfeited into shares reissued. So value of shares forfeited எவ்வளவு 1500. Total shares forfeited வந்து 300 into shares reissued எவ்வளவு 100. So it is equal to 500. 100 shares were reissued as fully paid up shares for rupees 9 per share. அப்போது ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு 10 rupee. பட் நம்ம ரீஇஷ்யூ பண்ணது என்ன வேல்யூக்கு 9 rupee per ஷேருக்கு நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து என்னது ஷேர் ரீஇஷ்யூவில் லாஸ் அரைஸ் ஆயிருக்கு. எவ்வளோ லாஸு 1 rupee per ஷேர் வந்து லாஸு. அப்போது லாஸ் ஆன் ரீஇஷ்யூ 100 into rupee 1 which is equal to 100. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 400 rupees தான் நம்ம என்ன பண்ணணும் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். எக்ஸ் லிமிடெட் forfeited 500 shares of 10 each. Rupees 7 called up, issued at a premium of rupees 2 per share to be paid at the time of allotment for non-payment of first call of rupees 2 per share. Entry on forfeiture will be. ஸோ இங்கே என்னென்னா ஷேர்ஸ் வந்து forfeit பண்ணியிருக்காங்க. இஸ் இனிஷியலி issued at premium. எதுக்காக வந்து நம்ம வந்து forfeit பண்ணியிருக்காங்க ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் கால். அப்போ இதுக்கான கரெக்டான என்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன டெபிட் பண்ணுவோம் எவ்வளோ சோஃபார் கால்ட் அப் வேல்யூவோ அதுதான் நம்ம டெபிட் பண்ணுவோம். அப்போ 500 into 7. ஸோ அப்போ 3500 தான் டெபிட்டில் வரப்போகுது.
ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஏ அண்டு டி. ஸோ இந்த ஏ அண்ட் டியில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகிடுச்சு, ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ஆல்ரெடி பெய்டு. இந்த ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஃபார் ஃபியூச்சர் டைமில் அது கம்பெனி அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும், அதை நம்ம வந்து ரிவைஸ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் வந்து நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறதும் ப்ரீமியம்க்கு தான் ரீஇஷ்யூ பண்ணுவோமா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா டூ ஷேர் கால் அக்கௌண்ட் என்ன பே பண்ணல, கால் பண்ணி பே பண்ணல, அப்போது அதனால தான் நம்ம வந்து ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ப்ரீமியம் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ இந்த என்ட்ரி வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் தான் கரெக்டு? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 3500 டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் 1000, தட் இஸ் 500 into 2 per share. டு ஷேர் ஃபோர் ஃபீச்சர் அக்கௌண்ட் தட் இஸ் 2500. ஸோ ஃபார் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அதை ஷேர் ஃபோர் ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம க்ரெடிட் பண்ணிடுவோம். இந்த சம்லேயே இன்னொரு சம் இருக்குது. ஸோ இதில் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கேன் பி யூஸ்டு ஃபார் இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவிடெண்ட் இன் கேஷ். ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை வந்து ஒரு சில பர்பஸ்க்கு தான் இஷ்யூ பண்ணணும். அது என்னென்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் இஷ்யூவிங் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ரைட் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் இன்கர்ட் டியூரிங் த இன்கார்பரேஷன் டைம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் அட்ஜஸ்டிங் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் ஆர் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் தென் ஃபார் பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இந்த மாதிரி சில பர்பஸஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே பண்ண முடியாது. இந்த அசர்ஷன் வந்து என்னது, தப்பு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேலன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மே பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட். இதுவுமே வந்து தப்பு. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்றது என்னது, இட் இஸ் அ கேபிட்டல் நேச்சர். ஏன்னா இதுக்கு வந்து என்னது ரெஸ்ட்ரிக்டிவ் யூசேஜ் தான் இருக்குது. இது ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அது என்னவாகிடும், ஃப்ரீ ரிசர்வ் ஆகிடும். ஃப்ரீயாக நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது கிடையாது. அப்போ என்னது, போத் அசர்ஷன் அண்டு ரீசன்மே வந்து தப்பு. அப்போ எந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின். ஸோ இதில் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிபென்ச்சர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கேபிட்டல். டிபென்ச்சர் வந்து ஓனர்ஷிப் கேபிட்டலோட பார்ட்டா? இல்லை. ஸோ டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது என்னது, இட் இஸ் அ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ வந்து என்னது, அது கேபிட்டல் கிடையாது இல்லையா, அது இட் இஸ் அ டெப்ட். As such, a company can issue debentures with voting rights. டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு voting rights கிடையாது. அப்போ இந்த அசர்ஷன் வந்து என்னது, தப்பு. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இது கரெக்ட் தான். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் வந்து மெம்பர்ஸ் கிடையாது, இது கரெக்ட். அப்போ இது என்னது, ஒன்லி ஆர் இஸ் கரெக்ட், ரீசன் மட்டும்தான் கரெக்ட். அப்போ இதில் வந்து எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Globe Limited issues 20,000 9% debentures of rupees 100 each at a discount of 5%, redeemable at the end of 5 years at a premium of 6%. For what amount loss on issue of debentures accounts will be debited? ஸோ இது மாதிரி ஒரு சம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா, தென் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் debenture account debit to 9% debentures account to premium on redemption of debentures account. A loss on issue பிகாஸ் இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு 100. அது இஷ்யூ எப்படி ரிஷ்யூ பண்ணியிருக்கோம், டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ பேங்க்கில் நம்ம எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருப்போம், 20,000 into rupees 95. அப்போ 19 lakh ரிசீவ் பண்ணியிருப்போம். பட் ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ என்னது, டிபென்ச்சர்ஸோட ஃபேஸ் வேல்யூ rupees 100, 20 lakhs. ஸோ இதை வந்து ரிடீம் பண்ணும்போது நம்ம எப்படி ரிடீம் பண்ணுறோம், ப்ரீமியம்க்கு ரிடீம் பண்ணுறோம். அப்போ ப்ரீமியம் 6% அப்படின்றது என்னது, 6 per டிபென்ச்சர். அப்போது 1,20,000.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸை நம்ம டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், அது நம்மளுக்கு லாஸு. டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமாக, தட் இஸ் ப்ரீமியம்க்கு நம்ம ரிடீம் பண்ணுறோம் அட் த டைம் ஆஃப் ரிடம்ஷனில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கம்மியான வேல்யூக்கு பப்ளிக்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும்போது அதிகமாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னது, கம்பெனிக்கு லாஸ் தான். அப்போது பேலன்ஸ் வந்து எவ்வளவு, 2,20,000. திஸ் வில் பி லாஸ். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ட்ரி பாஸ் பண்ணி தான் வந்து இந்த எம்சிக்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஷார்ட்கட் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு, 5 rupees. அடுத்தது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் எவ்வளவு, 6 rupees. அப்போ 5 + 6 வந்து என்னது, 11 rupees. அப்போது டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், 20,000 இன்ட்டு ₹11 தான் வந்து என்னது லாஸு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக 2,20,000 சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் இது எதுக்காகனா, இந்த கம்ப்யூட்டேஷன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வந்து ஜர்னல் என்ட்ரி வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, P has given guarantee to Q for minimum 5,000 profit. P வந்து என்ன பண்ணுறாரு, கேரண்டி வந்து கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு, ஃபார் மினிமம் 5,000 ப்ராஃபிட். At the year end, the firm suffered a loss and Q's share in the loss was 1,000. Qவோட ஷேர் வந்து எவ்வளவு, 1,000 rupees. Calculate amount of deficiency to be borne by P. ஸோ அப்போ வந்து என்னது, P வந்து யாருக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க, Qவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ம் வந்து லாஸ் சஃபர் ஆகிட்டாங்க. அப்போது Qவோட லாஸ் ஷேர் வந்து எவ்வளோ வருது, 1,000 rupees. அப்போது எவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து P போன் பண்ணணும், 1,000 rupees போன் பண்ணால் போதும், 5,000 இருக்காது. ஏன்னா ஆக்சுவல் லாஸ் வந்து என்னது, 1,000 தான். இப்போ இதுவே வந்து ஆக்சுவல் லாஸ் வந்து 6,000 இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகும், அவர் வந்து 5,000 வரைக்கும் தான் அவர் கேரண்டி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த 5,000 வரைக்கும் தான் வரும். எய்தர் த கேரண்டி அமௌண்ட் ஆர் லெஸ் தேன், நம்மளோட லாஸ் வந்து அதை விட கேரண்டி அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான லயபிலிட்டி தான் வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ பியோட லயபிலிட்டி எவ்வளவு, 1,000 rupees. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, A, B and C are partners in a firm sharing profit loss in the ratio of 3:2:1. On 31st, 2019, C died. Accounts are closed on December 31 every year. The sales for the year 2018 was rupees 10 lakh and profits were 2 lakhs. Sales for the period from January 1, 2019 to March 31, 2019 were 3 lakhs. The share of deceased partner in the current year profit on the basis of sales is என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னது, ப்ரீவியஸ் இயரில் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன அப்படின்றத பார்க்கணும். ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் ரேஷியோ. அப்போ ப்ரீவியஸ் இயரில் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் ரேஷியோ. அப்போ ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு, 2 lakh rupees. சேல்ஸ் எவ்வளவு, 10 lakh rupees. அப்போது எவ்வளவு, 20% தான் வந்து என்னது ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போது ஜான்வரியிலேருந்து மார்ச் வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, 3 lakhs ஆயிருக்கு. அப்போ இதுக்கான ப்ராஃபிட் எவ்வளவு, 20% ஆன் சேல்ஸ், which is equal to rupees 60,000. இதில் யாருடைய ஷேர் வந்து கண்டுபிடிக்கணும், சியோடைய ஷேர் கண்டுபிடிக்கணும், பிகாஸ் he passed away. அப்போது அவருடைய ஷேர் வந்து சிஸ் ஷேர், which is equal to 60,000 into அவர் எந்த ப்ரொபோர்ஷனில் ஷேர் பண்ணிப்பார், 1/6, 1/6, which is equal to 10,000 rupees. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷன், Vandana Limited issued 6,000 equity shares of 10 each at premium 10%. The issue was fully subscribed. Amount per share was payable as follows: on application 3, on allotment 3 including premium, on first call 3, on final call ₹2. A holder of 200 shares paid the entire money along with the allotment. அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, allotment டைம்லேயே கால் மணியும் சேர்த்து பே பண்ணி முடிச்சிட்டார்.
the amount received on allotment will be எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்னது அலாட்மெண்ட் பண்ணி ரிசீவ் பண்ணியிருப்போம், என்ன அமௌண்ட் டியூவோ அதை ரிசீவ் பண்ணியிருப்போம். எவ்வளவு 6000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்ட்டு அலாட்மெண்ட் டைமில் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ண வேண்டியது ₹3 பர் ஷேர். அப்போது 6000 இன்ட்டு 3 which is equal to 18,000. அதுக்கப்புறம் ஏன் என்ன பண்ணுறாரு, அட்வான்ஸாக பே பண்ணிடுறாரு, கால்ஸ் இன் அட்வான்ஸ். அவர் எவ்வளோ ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு, 200 ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. அவர் எது அட்வான்ஸாக பே பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கால் மணியும் ஃபைனல் கால் மணியும் பே பண்ணுறாரு. ஃபஸ்ட் கால் மணி எவ்வளவு ₹3, ஃபைனல் கால் மணி எவ்வளவு ₹2. அப்போ ₹5 வந்து எக்ஸஸாக பே பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது ₹1000 நம்ம எக்ஸ்ட்ரா ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்போம், 19,000 ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ 19,000 அப்படின்றது என்னது, ஆப்ஷன் பி. ஸோ இந்த MCQs வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரே ஒரு மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய MCQs தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி MCQs வந்து நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே MCQs வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளோட சேனலில் 12th ஸ்டாண்டர்டுடைய சிலபஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ். CBSE ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எதுவுமே வந்து மாறாது. கான்செப்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து CBSE ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.